இது கொஞ்சம் மரட்டை கொஞ்சம் சேட்டை. நான் உங்க அன்பு தோழி கிருத்திகா என்னோட சேர்ந்து இன்னைக்கு உங்க கூட உங்கள் அன்பு நண்பன் பச்சை தமிழன் திண்டுக்கல் சரவணன். அப்படியே அப்படி வந்துட்டீங்க. ஆமா, களத்துல இறங்கிட்டீங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்க, நம்பிக்கை இருக்கு. சந்தோஷமா இருக்கீங்க, சிரிச்சுட்டே இருங்க, மகிழ்ச்சியா இருங்க அப்படின்னு சொல்லு. கிருத்திகா, இன்னைக்கு வந்து ஒரு விஷயம் பேசணும். என்ன பேச போறீங்க? எழு விழி உன் குறிக்கோளை அடையும் வரை நில்லாமல் ஓடு, நில்லாதே அப்படின்னு சொன்னவர் யார் தெரியுமா? நீங்கதான். யாரு? இப்ப சொன்னீங்களே. யாரு? 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 இப்படி என்னதான் எக்கோ சத்தம் போட்டு கேட்டாலும் இந்த அக்காவுக்கு தெரியாது. சொன்னது யாருன்னா சுவாமி விவேகானந்தர். என்னடா தெரியும் விவேகானந்தர் பத்தி இன்னைக்கு பேசுறானே நினைப்பீங்க. ஏன்னா இன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள். அதனால விவேகானந்தர் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இப்ப முதல் நம்ம ஏன் பார்க்க போறோம்னா 8:50 வந்து அண்ணன் காத்துக்கிட்டு இருந்தாங்க. முதல் நேரம் உடனே நம்ம பார்க்க போறோம். யார் எங்க தலைக்கிறாங்க பார்ப்போம். மக்கள் வணக்கம். 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 எடப்பாடியில இருந்து தங்கராஜ். தங்கராஜ் அண்ணே. அடேங்கப்பா, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நல்லா இருக்கீங்க அண்ணா. இந்த எடப்பாடின்னு பேர் வந்ததுக்கு காரணம் இடையில பாடுவீங்க நான் பேசும்போது. அப்படி அது தெரியலீங்களே. உங்களை பாட விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க, இல்லன்னா இவங்க பாடிட்டு இருப்பாங்க. இல்ல அப்படிதானே? சரவணனுங்க அதான வேலையே. அதானே வேலை இருக்கு, வேற என்ன வேலை? அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தணும்ல. சொல்லுங்க. சரி அண்ணா, இன்னைக்கு எங்களை சந்தோஷப்படுத்த என்ன நகைச்சுவை வச்சிருக்கீங்க? நகைச்சுவையை விட ஒரு தத்துவம் ஒண்ணு. தத்துவம் சொல்லுங்க. விரும்புவது எல்லாம் கிடைப்பதில்லை, ஆகா, கிடைப்பது எல்லாம் நிலைப்பதில்லை, விடு மூச்சு காற்று கூட நிரந்தரம் இல்லை. அப்படி வாங்கண்ணே. அடுத்தது நகைச்சுவை சொல்றீங்களா? அருமையான நல்ல தத்துவமா இருக்குது. நீங்க எழுதுனதா கன்பூசியஸ் எழுதுனேன் நானு. இல்ல நான் ஃப்ரெண்டுங்க எழுதுனேன். ஓ, சாக்ரட்டிஸ் மாதிரி நண்பர்கள் எழுதி கொடுத்துப்பாங்க போட்டு உங்களுக்கு. ஆமாங்கண்ணா. சரி அண்ணா, நகைச்சுவை சொல்லுங்க. நானும் சரவணனும் கல்யாணத்துக்கு போறோம். சொல்லுங்கண்ணே. நான் எல்லாம் மொய் வச்சாச்சு. எனக்கு சாப்பாடு போட்டாங்க. சாப்பாடு போட்டோம்னா சரவணனுக்கு வந்து பக்கத்துல பரிமாறிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு அதிர்ச்சி. என்ன இது? அதாவது விருந்து, அதாவது இப்ப செய்வாங்க இல்லையா, பரிமாறுவாங்கல்ல, அவங்க வந்து திடீர்னு சொன்னோம்னா அண்ணன் ஜாக் ஆயிட்டாரு. என்ன சொன்னாங்க அப்படி? அதான் என்ன சொல்லிருப்பாங்க, உங்களுக்கும் பொண்ணு கிடைச்சிச்சு, வாங்க அந்த பொண்ணு கிடைச்சது தாலியை கட்டுங்கன்னா அதிர்ச்சியாவே. இல்ல அப்படி சொல்லல, அப்படிலாம் சொல்றது வாய்ப்பே இல்ல. சாப்பாடு தீந்து போச்சுன்னு சொன்னாங்க. இதுக்கெல்லாம் என்ன, நான் வாழ்க்கையில சாப்பிட்டானே வாழ்றோம். அண்ணா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நான் வந்து வாழ்றதுக்காக தான் சாப்பிடுவேன், சாப்பிடுறதுக்கு வாழ்றது கிடையாதுன்னு சொல்லி. அது உங்களை பத்தி கேட்கல. அடுத்த நேயர் யார் எங்க நடக்கிறாங்க பாப்போம். நான் கூப்பிட்டுமா? மக்கள் வணக்கம். மக்கள் வணக்கம். 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 தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டையில இருந்து கவிதைராஜா பேசுறேன். கவிதைராஜா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு நாள் நல்லா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நகைச்சுவைக்கு வந்துடுறேன். விவேகானந்தர் பிறந்த நாள். விவேகானந்தர் சொன்னதா பொன்மொழி இல்ல, இருந்த எந்த ஒரு ஃபங்க்ஷன் ஆனாலும் அவரைதான் சீஃப் கெஸ்டா கூப்பிடுவாங்களாம். ஏன்னு சொல்லுங்க? அவங்களதான் சீஃப் கெஸ்டா சிறப்பு விருந்தினரா கூப்பிடுறாங்க. என்ன காரணம்னா நீங்களே சொல்லுங்க. சொல்லுங்க. ஏன்னா அவரை எங்க போனாலும் வாழ சீப்பு கொடுப்பாரு, அதனாலதான் அவரை சீஃப் கெஸ்டா கூப்பிடுறாங்களாம். அடே எங்க அப்பா, ரொம்ப பிரமணத்தமா சொல்லிட்டீங்க நீங்க. கவிதைராஜா அடுத்து ஒரு கதைராஜா வந்திருக்காரு. அது யார் இங்க நினைச்சாங்க? கண்டிப்பா தெரியுமா கதைராஜான்னு? ஆமா, இப்ப கேக்குறேன் நானு. மக்கள் வணக்கம். 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 யார் நீங்க? கதைராஜாவா? பச்சை தமிழன் சக்திவேல் பேசுறேங்க. சக்திவேல். சக்திவேல். பச்சை மஞ்சள் சிவப்பு மாவட்டம் சக்திவேல் என்ன சொல்லுங்க. நல்லூர்ல இருந்து பேசுறேன். சக்திவேல். சக்திவேல். உங்களுக்காக ஒரு பாட்டு இவரு இப்ப பாடினாரு, கேட்டீங்களா? இல்லீங்களா? இப்ப பாருங்க, திருப்பி பாடுங்க. அது வாசிப்பு, பாட்டு இல்ல. சரி சக்திவேல், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கோழி பண்ண வச்சிருக்கீங்க. சரி சரி, நல்ல நல்ல விதமான விஷயம் தான். இப்ப என்ன நகைச்சுவை சொல்லலாம்னு இருக்கீங்க? நல்ல விஷயமா? சொல்லுங்க சக்தி, என்ன நகைச்சுவை வச்சிருக்கீங்க இன்னைக்கு? சக்தி, சொல்லுங்க. நீங்க நகைச்சுவை சொல்லுவீங்கன்னு நினைக்கல, அது நான் சிரிப்பேன் அப்படின்னு கூட நினைக்கல. ஆனா என்னமோ நடந்துருமோ எனக்கு பயமா இருக்கு. எனக்கு பயமா இருக்கு இப்ப ரொம்பவே. சொல்லுங்க, நகைச்சுவை சொல்லுங்க. சொல்லட்டுங்களா? சொல்லுங்க. ஒரு ஆளு வந்து விடிகால 4 மணிக்கு எந்திரிக்கணுமாங்க. சரி. அதனால நான் பக்கத்துல இருக்கிற கோழிக்கு பக்கத்துல படுத்துட்டு இருந்தா அப்படியா. சரி. விடிகால எந்திரிச்சிடலான்னு. சரி சரி. ஆனா விடியற மட்டும் அந்த கோழி வந்து கூவேலையாக படுத்துட்டு அவரும் தூங்கிட்டாராம். ஏன் அப்படின்னு சொன்னா நீங்களே சொல்லுங்களேன். அது கோழி கூவாதுங்க, சேவல தானே கூவும். அப்படியே கோழி கூதுன்னு படம் எடுத்தாரு கங்கை மரன். இருந்தாலும் பரவாயில்ல, நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நேயர் யார் எங்க அழைக்கிறாங்கன்னு பாப்போம். மக்கள் வணக்கம். என்ன பண்றீங்க? மக்கள் வணக்கம். நீ கூப்பிட்டு வரமாட்டாங்க, நான் கூப்பிடுறேன் பாருங்க. விவேகானந்தர் பிறந்தநாளை கொண்டாடக்கூடிய அந்த நேயர் யார் எங்க அழைக்கிறாங்கன்னு பாப்போம். ஹலோ மக்கள் வணக்கம். ஹலோ மக்கள் வணக்கம். யார் பேசுறீங்க? இந்த குரல் எங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. யார் அது? ஹலோ
யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? தயவு செய்து தொலைக்காட்சியை பார்த்துட்டு பேசாதீங்க. நாகை மாவட்டம் அவனால் விக்னேஸ்வரி. அப்புறம் யாருமா? நாகை மாவட்டம் புரியுது. நாகை மாவட்டம் அவனால் விக்னேஸ்வரி பேசுறேன். நாகை மாவட்டம் எப்படி சொல்றீங்க? நாகை மாவட்டம் பேசுறேன். இடையில அதை மட்டும் சுருக்குறீங்க. உங்க பேரை மட்டும் பேர் மட்டும் சொல்லுங்க. தொலைக்காட்சி நீங்க பார்த்துட்டே இருக்கீங்க. தொலைக்காட்சியை பார்க்காதீங்க. உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. கிருத்திகா, தொலைக்காட்சியில கிருத்திகாவை பார்க்காம பேசுங்க பாப்போம். திரும்புங்க பாப்போம். கிளம்பிட்டீங்களா? ஏன் அப்படி? நீங்க கிளம்பி பல மணி நேரம் ஆட்சி உயர்மட்ட குழுட்டு தகவல் வந்தது. திட்டினாங்க நல்லாவே உங்களை. ஆமா, அதனால அவங்க இப்படி திட்டக்குள்ள இருந்து திட்டினனால உங்களுக்கு அவங்க ஒரு சேட்டையை பாருங்க. இலவசமா கொடுத்துருமா சேட்டை? நீங்க எதை கண்டா ரொம்ப பயப்படுவீங்க? சிலருக்கு இந்த இடிய கண்டா பயம், இருட்டா கண்டா பயம், அந்த மாதிரிலாம் இருக்கு பாத்தீங்களா? பாம்பு கண்டா பயப்படுவேன். பாம்பை கண்டா பயப்படுவீங்க இல்லையா? பாம்பை கண்டா பயப்படுவீங்க. ஆமா. எதுக்குமே பயப்படுது இல்லை. எது பயம்னா எங்க அகராதியில கிடையாது அது. ஆமா அக்கா, நீங்க எந்த விஷயத்துக்கு பயப்படுவீங்க? பயப்பட மாட்டீங்க. பரவாயில்ல, நல்ல குடும்பம். பாப்பா, நீங்க எதை கண்டு பயப்படுவீங்க அதிகமா? நான் பேய். பேய்? நாய். நாய்? காக்ரோச். காக்ரோச்? கரப்பாம்பூச்சியா? பாப்பா, நீங்க எதை கண்டு பயப்படுவீங்க? என்னமா? நெருப்பு. எறும்பா? நெருப்பு. நெருப்பு. அக்கா, நீங்க எதை கண்டு பயப்படுவீங்க? பூனைய பார்த்தாலே பயம். அக்கா வாங்க. அக்கா, நீங்க எதை பார்த்து பயப்படுவீங்க? கம்பளி பூச்சிக்கு பயப்படுவோம். கம்பளி பூச்சி? தோல்வியை கண்டுதான் கொஞ்சம் கொஞ்சம் பயப்படுறது உண்டு. இந்த பதில எதிர்பார்த்தீங்களா? தோல்வியை கண்டு சொந்தமா தொழில் செய்யும் பொழுது தூங்க கூடாதுங்கிற எண்ணம் வேணும். அப்பதான் பயம் வரும். நீங்க எந்த விஷயத்துக்கு பயப்படுவீங்க ஐயா? பயப்படுறதா? சிலர் பூதம், அதெல்லாம் பேய் பிசாசு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதெல்லாம் பயப்பட பயப்பட மாட்டேன். ஆபீஸ்ல நுழைஞ்சா வேலை ஆகலைன்னா பயப்படுவேன். வேலை ஆகலைன்னா லஞ்சம் கேட்கற மாதிரி இருந்தாலோ இல்ல நம்மள மிரட்டுற மாதிரி இருந்தாலோ நியாயமான கோரிக்கையை கூட ரெஃப்யூஸ் பண்ணா அந்த எதிர்க்கிற ஆளை பார்த்து பயப்படும். இவனுடைய டிமாண்ட் என்ன இருக்குமோ இவன் வந்து நம்ம நியாயமான கோரிக்கையை கூட நிறைவேற்ற வேலை விஷயத்துல நீங்க பயப்படுவீங்க. ஆமா. எனக்கு அந்த அதிகார துஷ்பிரயோகங்களுக்கு பார்த்தா பயப்படுவேன். ஓ, இந்த ரவுடிசம். ரவுடிசம் அத கண்டா வன்முறையை கண்டா பயப்படுவீங்க. வன்முறை கண்டா பயப்படுவேன். எனக்கு பயமே இருக்காது. பயப்படவே மாட்டேன்யா. ரொம்ப யோசிப்பீங்களோ? எப்படி இந்த மாச கடைசிக்கு சொல்லிடுவீங்களா? இல்ல, எந்த விஷயத்துக்கு பயப்படுவதா இவனுக்கு பயம்னு ஒண்ணு இருக்குல்ல உங்களுக்கு? பயப்படுவீல்ல? ஆமா. அவன் எந்த விஷயத்துக்கு பயப்படுவே? இப்போ ஒரு போலீஸ் வர்றாங்க, போலீஸ் வந்தா பயப்படுவான். என்னடா போலீஸுங்க வர்றாங்களே அப்படின்னு. ஓ, போலீஸ் வந்தா பயப்படுவே? ஆமா, போலீஸ் தான் வீட்டுக்கு வந்தா. எத்தனை கேட்டேன் இவ்வளவு நேரம். ஆமா. எனக்கு வந்து பேயினா தான் கொஞ்சம் பயம் இருக்கும். பேயினா பயம்? பயம். பேயினா பயம். வேற எதுக்கும் பயம் கிடையாது. சரிண்ணே. நீங்க எந்த விஷயத்துக்கு ரொம்ப பயப்படுவீங்க? நான் பயப்படுறது ரொம்ப ரேர். அது யாரோ கூப்பிடுறாங்கண்ணே? அது கூப்பிட்டு ரெகுலர் கூப்பிட்டுட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வேலை பாருங்க, மிஸ் கால் விடுறாங்க. அப்படியே வைங்கண்ணே.